பணம் எல்லாருக்கும் தேவை. ஏழைகள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க தேவையான பணம் இல்லாம திண்டாடுறாங்க. பணக்காரங்களுக்கோ ஏகப்பட்ட ஆசை. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதுக்கும் மேல ஆசைப்படும் போது அவங்களுக்கும் பணம் தேவையாதான் இருக்குது. ஆனாலும் பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே பொருளாதார இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டேதான் போகுது. கோவிட் பெருந்தொற்று ஏற்படுத்திய பாதிப்ப நம்மால அவ்வளவு ஈஸியா கடந்துட முடியாது. இது ஏற்படுத்திய பாதிப்புகளோட விளைவுகளை உலகத்துல உள்ள பல நாடுகள் தற்போதும் எதிர்கொண்டுதான் வருது. ஆனாலும் கோவிட் காலத்துல கூட உலகத்துல உள்ள டாப் 10 பணக்காரங்களோட சொத்து 2 மடங்கா உயர்ந்திருக்குது. 2022 வருஷத்துல ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுல டாப் 10 பணக்காரங்களுடைய சொத்து $700 பில்லியன் இருந்து $1500 பில்லியன் அதிகரிச்சிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்குது. யப்பா, எவ்வளவு பெரிய நம்பர்! 15க்கு அப்புறம் 11 பூஜ்ஜியங்களை போட்டு வாசிச்சு பாருங்க. அதுதான் $1500 பில்லியன். $1 கிட்டத்தட்ட 85 ரூபாய். அப்படின்னா நம்ம ரூபாய்க்கு எவ்வளவுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கிடுங்க. இந்த அறிக்கையை வெளியிடும் போது ஆக்ஸ்போர்டின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கேப்ரியல் இந்த டாப் 10 பணக்காரங்க நாளைக்கே தங்கள்கிட்ட இருக்கும் 99.9% இழந்தாலும் கூட உலகத்துல இருக்கிற 99% மக்களை விட அவங்க பணக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லி இருக்காரு. ஆச்சரியமா இருக்குது இல்லையா? சரி, நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவோட மக்கள் தொகையில 50% மக்கள் பொருளாதாரத்துல கடை நிலையில இருக்கிறதா கருதப்படுறாங்க. கடந்த 1981ல இந்தியர்களோட மொத்த செல்வத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது கடைநிலையில உள்ள 50% மக்கள் கிட்ட 10.9% செல்வம் இருந்துச்சு. ஆனா 2023ல அது 6.5% குறைஞ்சிருக்குது. சரி, இப்போ முதல் 10% மக்களை பற்றி பார்க்கலாம். 1981ல மொத்த செல்வத்துல அவங்க கிட்ட 45% செல்வம் இருந்துச்சு. 2023ல இது 64.6% அதிகரிச்சிருக்குது. அதுலயும் குறிப்பா 1981ல 12.5% இருந்த முதல் 1% பணக்காரங்களோட சொத்து மதிப்பு தற்போது கிட்டத்தட்ட 40% உயர்ந்திருக்குது. இப்படி பணத்தை சேர்க்கறதுலயே குறியா இருக்கிறவங்க நித்திய வாழ்க்கைக்கு தங்களை எப்படி தயார்படுத்துவாங்க? இயேசு இவங்களை பற்றி ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.